ಗೋಪಾಲ ಗೋಪಾಲ ಗೋಕುಲ ನಂದನ ಗೋಪಾಲ ನಂದಕುಮಾರ ನವನಿತ ಚೋರ ಬೃಂದಾವನಚರ ಗೋಪಾಲ 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 ಗೋಕುಲ ನಂದನ ಗೋಪಾಲ. வள்ளி நுடங்கிடை மாதர் வந்து அலர் தூற்றிடே துள்ளி விளையாடி தோழரோடு திரியாமே கள்ளியுணங்கு வெங்கான் அதரிடை கன்றின் பின் புள்ளில் தலைவனை போக்கினேன் எல்லே பாவமேயே. வள்ளி நுடங்கிடை மாதர் கோபிமார்களெல்லாம் அழகிய வெள்ளி போலே வெளுப்பான அழகான காந்தி உடையதான இடை உடையவர்கள், இடுப்பு உடையவர்கள். அவர்கள்லாம் வந்து கூட்டமாக பழி தூற்றிட, கண்ணா அதை பண்ணினா இதை பண்ணினான் என்று அது வேண்டிருக்கான் யசோதைக்கு. இப்படி தூறுகிறாளேன்னு தோணலை. தூராம இருந்தா தான் இன்னைக்கு ஒண்ணும் இல்லை அப்படின்னு போர் அடிக்கிறது. அவர்கள் வந்து மாத்தி மாத்தி சொல்றதும் குற்றம் சொல்றதுக்காக வரலையே. கண்ணன் விளையாடினதை சொல்றதுலே அவளுக்கு ஒரு ஆனந்தம், கேட்கறதுலே இவளுக்கு ஒரு ஆனந்தம். அப்படி யசோத வீடு ஜே 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 ஜேன்னா இருக்கணும். கோபிமார்கள்லாம் வந்து சொல்றதும் கேட்கறதும் எல்லாரும் சிரிக்கிறதும் அட்டகாசம் பண்றதும் விளையாட்டுக்காக திட்டுறதும் இப்படிதானே இருக்கான். ஒன்னும் இல்லை, குழந்தை பேடுத்து பிருந்தாவனத்துக்கு. அதனால என்னவோ போல இருக்கு அவளுக்கு. துள்ளி விளையாடி தோழரோடு திரியாமே, துள்ளி விளையாடி இங்க இருக்கக்கூடிய தோழர்களோடு திரியாமே கள்ளி உணங்கு வெங்கான் அதரிடை கன்றின். கள்ளினா பிரசித்தமான கள்ளி. வேலிகள்லாம் கிராமங்கள்ல முளைக்கும். சப்பாத்தி கள்ளி இதெல்லாம் முளைக்குமே. அது எப்பேற்பட்ட கடும் வெயில்ல கூட அது இருக்கும். பசு இல மாதிரி வாடி போகாது. அந்த கள்ளி கூட காஞ்சு போகும்படியான ஒரு வெய்யலாம். கள்ளி உணங்குனா உலர்ந்து, கள்ளி உலரும்படியான கடுமையான வெயில் அடிக்கக்கூடிய கான். அந்த கானிலே உள்ள அதரிடை கல்களால செய்யப்பட்ட பாதை வழியாக கன்றின் பின் புள்ளின் தலைவனை. புல்னா கருடன், கருடனுடைய தலைவன். இவன் தப்பி தவறி யாரோ கஜேந்திரன் கூப்பிட்டான், அவன் கூப்பிட்டான், இவன் கூப்பிட்டான், சைன்னு கருடன் மேல ஏறுவான், ஜில்னு வந்து நிற்பான். அந்த குழந்தைய இன்னைக்கு கால்நடையா நடந்து போகும்படியா பண்ணி விட்டேனே. புள்ளின் தலைவனை போக்கினேன் எல்லே பாவமேகே. கோவிந்தநாம சங்கீர்த்தனம்.